கல்யாண வீட்டு வாழைக்காய் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இதுக்காக மிக்சர் ஜாரில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், சோம்பு, 10 மிளகு, 2 பட்டை, ஒரே ஒரு கிராம்பு, கொஞ்சமாக தேங்காய், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கட் பண்ண வாழைக்காயை தண்ணியில் சேர்த்து வச்சுருந்தேன். அது எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரு பெரட்டி வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா எண்ணெய் நல்லா சூடானதும் இந்த வாழைக்காயை அதில் சேர்த்துட்டு லைட்டாக பொரித்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே எண்ணெயில் கொஞ்சமாக சோம்பு, ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிக்கலாம். லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா நமக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்க விழுதை நம்ம இது கூட சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு பெரட்டி விட்டுட்டு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சுருங்க. அதுக்கப்புறமா நம்ம பொரிச்சு வச்சுருக்க வாழைக்காயை இது கூட சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா கல்யாண வீட்டு வாழைக்காய் வறுவல் ரெடி.